இயேசுவுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியினுடைய அந்த அக்கினி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. பரிசுத்தவான்களுடைய அப்போஸ்தல உபதேசம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. சபை ஐக்கியம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. சோதனைகள், சூழ்நிலைகள், நம் வாழ்விலே வரக்கூடிய பல கடினமான பாடுகள் நம்மை புடமிட்டு நம்மை சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்குகிறது. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். இரண்டாவதாக, உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். ஒவ்வொரு மனுஷன் மேலும் மனதுருகுகிற கர்த்தர் அவர். விசேஷமாக இயேசுவின் பின்னே சிலுவை சுமந்து கொண்டு பாவத்தை விட்டு விலகி அவரை பரிசுத்தத்தோடு பின்பற்றும் ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் மனதுருகுகிற கர்த்தர். தம்முடைய ஜனத்திற்காய் மனதுருகுகிறவர், தம்முடைய சபைக்காய் மனதுருகுகிற கர்த்தர். இன்றைக்கு நாம் சபையில இருக்கிறோம் என்றால் நமக்கு இருக்கிற பெரிய லாபம் என்னவென்றால், சபைக்காக தேவன் மனதுருகுகிறாரா. அவர் நமக்காக மனதுருகும் பொழுது அந்த மனதுருக்கம் நமக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்துக்காக அவர் மனதுருகாமல் சபைக்காக அவர் மனதுருகுகிறார். உலகம் கைவிடப்பட்டு விட்டது. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் கையிலே கொடுக்கப்படும். இன்னும் கொஞ்ச காலத்திலே அந்தகார ஆட்சி பூமியிலே நடைபெறும். ஆனால் பரிசுத்த சபையின் மேல் மனதுருகும் கர்த்தர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு மனுஷன் மேலும், இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரி, ஒவ்வொரு சகோதரன் மேலும் அவர் மனதுருகுகிற கர்த்தர். நீங்கள் படும் பாடுகள் அவருக்கு தெரியும், படும் வேதனைகள் அவருக்கு தெரியும். நீங்கள் கால் இடறி கீழே விழுந்தாலும் அந்த இடத்திலே அவர் நின்று வேதனைப்படுவார். அவர் உங்களுக்காக மனதுருகுகிற கர்த்தர். அவருடைய மனது உருக்கம் எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் எனக்காகவும் மனது உருக்கம் உள்ளவராயிருக்கிறார். என்னையும் உங்களையும் நினைத்து மனது உருகுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்காகவும் இயேசு மனம் உருகுகிறார். அவர் மனதுருக்கத்தின் தேவன். மூன்றாவதாக, இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர். தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர் என்று சொல்லப்படவில்லை, இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறது. தேவ ஜனங்களின் நடுவிலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகம் குடும்பத்தார் தள்ளி விடுகிறார்கள், சொந்தக்காரர்கள் தள்ளி விடுகிறார்கள், நண்பர்கள் தள்ளி விடுகிறார்கள். உங்களை யாரெல்லாம் தள்ளி ஒதுக்கி தள்ளுகிறார்களோ, இஸ்ரவேலிலே தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர் நமக்கு ஒருவர் உண்டு. உங்களை தள்ளிவிட்ட குடும்பத்தார் ஒரு நாள் சந்திக்கப்படுவார்கள். ஆயினும் இன்றைக்கு கர்த்தர் தள்ளுண்ட உங்களை அவர் சேர்த்துக் கொள்கிறார். சில தாயை தள்ளிவிடுவார், சிலரை தந்தை தள்ளிவிடுவார், சிலரை குடும்பம் தள்ளிவிடும், சிலரை சொந்தக்காரர்கள் தள்ளிவிடுவார்கள், சிலரை நண்பர்கள் தள்ளிவிடுவார்கள், சிலரை இந்த சமுதாயமே தள்ளிவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. உலகம் என்னை ஒரு நாள் தள்ளிவிட்டது, இவன் பிரயோஜனம் இல்லை, வேண்டாம் என்று உலகம் என்னை தள்ளிவிட்டது, குடும்பம் என்னை தள்ளிவிட்டது, என்னை கவனிக்காமல் என்னை விட்டுவிட்டார்கள். தேவையில்லாத ஒருவன், தேவையில்லாமல் பிறந்தவன், தேவையில்லாமல் வளர்கிறவன் என்று ஒதுக்கி தள்ளப்பட்ட என்னை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சேர்த்துக் கொண்டு, அவர் சேர்த்துக் கொண்டால் எவ்வளவு நெருக்கி சேர்த்துக் கொள்வார் என்று பாருங்கள். எவ்வளவு அருகில் சேர்த்துக் கொள்வார் என்பதற்கு நான் சாட்சி. அவர் ரொம்ப அருகில் சேர்த்துக் கொள்வார். தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்கிறவர் மட்டுமல்ல, உங்களை உயர்த்துகிறவராகவும் இருப்பார். அத்துடன் ஏசாயா 51:22 தம்முடைய ஜனத்திற்காய் வழக்காட போகிற கர்த்தர் என்று ஏசாயா சொல்லுகிறார். தம்முடைய ஜனத்திற்காக வழக்காடுகிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் வழக்காடும் தேவன். வழக்காடுவோம் வாருங்கள் என்று அவர் அழைக்கும் ஒரு தேவன். சீயோனுக்காய் கடும் வைராக்கியம் கொண்டு அவர் வழக்காட எழும்புவாராம். தேவ ஜனத்திற்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அவர்களோடு வழக்காடுவார். இயேசு கிறிஸ்துவின் இரத்த முத்திரையை பெற்ற யாரோடும் யாராகிலும் தீமை பேசுவார்களானால் அவர்களை வழக்காடி பிடிப்பார். அருமையானவர்களே, நம்முடைய கர்த்தர் வழக்காடுகிறவர். நமக்கு வர வேண்டிய நன்மைகள் யாரோ ஒருவர் எடுத்து வைத்திருந்தால் வழக்காடி அதை நமக்கு வாங்கி கொடுக்கும் சர்வவல்லமையுள்ள தேவன். உன்னுடைய நிலத்தை வேறு யாராவது
கையகப்படுத்தி இருந்தால் அவர்களோடு தேவனே நேருக்கு நேர் வழக்காடி அந்த கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை உனக்கு வாங்கி கொடுப்பார். உனக்கு சேர வேண்டிய பணத்தை வழக்காடி வாங்கி கொடுப்பார். உனக்காக பிசாசிடத்தில் வழக்காடுவார். வழக்காடுவதற்காகத்தான் அவர் கெத்செமனேக்கு போனார். வழக்காடி ஜெபித்து சிலுவைக்கு சென்றார். சிலுவையிலும் வழக்காடி வழக்கில் வெற்றி பெற்று முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஜீவனை கொடுத்தார். வழக்காடி வெற்றி பெற்ற பெரிய வழக்கறிஞர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுதும் இப்பொழுதும் அவர் வழக்கறிஞராக இருக்கிறார். ஆனால் ஒரு நாள் பூமிக்கு அவர் இறங்கி வரும் பொழுது நியாயாதிபதியாகவே இறங்கி வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்காக வழக்காட உன் உடன் பிறந்தவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டார்களா? உன் கஷ்டத்தை விசாரிக்கவோ வழக்காடுவதற்கோ உன் சகோதரர்கள், உன்னோடு உடன் பிறந்த சகோதரிகள் கைவிட்டு விட்டார்களா? இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தர் உனக்காக வழக்காடுகிற கர்த்தராக இருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 51 அதன் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது சமுத்திரத்தை குலுக்குகிற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறது. இது தேவனுடைய அதிகாரத்தையும் தேவனுடைய வல்லமையையும் நமக்கு காட்டுகிறது. நம்முடைய கர்த்தர் சின்னவர் அல்ல, அவர் மகா பெரியவர். அவர் சமுத்திரத்தை உண்டாக்கினவர். அவர் நினைத்தால் சமுத்திரத்தை குலுக்க முடியும். அப்படிப்பட்ட கர்த்தர். அவர் சமுத்திரத்தை குலுக்குகிறவர் மட்டுமல்ல, அவர் ஒரு நாள் வானத்தையும் குலுக்குவார். அத்திக்காய்கள் தரையிலே விழுகிறது போல நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து தரையிலே பூமியிலே விழக்கூடிய அளவுக்கு அவர் பூமியை குலுக்க போகிறார். பூமியை மட்டுமல்ல, அவர் வானத்தையும் குலுக்குவார். சுவிசேஷ வேலைக்காரர்கள் சுவிசேஷம் சொல்லி சொல்லி சொல்லியும் ஒரு மனிதன் அசையாமல் இருப்பானால், நான் சொல்லும் இந்த வார்த்தையை சத்தியம் என்று எண்ணி இன்றைக்கு விசுவாசித்து அதை உங்களுக்கு என்று எடுப்பீர்களானால், அடுத்த முறை நீங்கள் அவரை சந்திக்கும் பொழுது ஆண்டவராயிருக்கிற தேவன் அவரை குலுக்கி வைத்திருப்பார். அவரை அசைய பண்ணுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாதாளத்தின் வாசல்களையே அசைய பண்ணும் தேவன் நம்முடைய தேவன். சமுத்திரத்தை குலுக்குகிறவராயிருக்கிறார். ஏசாயா 31 அதன் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சீயோனிலே நெருப்பையும் இஸ்ரவேலிலே சூளையையும் உடைய கர்த்தர். சீயோனிலே நெருப்பையும் சூளையையும் உடைய கர்த்தராம். இது அவருடைய கோபத்தையும் அவருடைய நியாய தீர்ப்பையும் அது காட்டுகிறது. சில வேளை அவர் கோபம் கொண்டால் அக்கினி பற்றி எரியும். அவருடைய வருத்தம், அவருடைய கோபம், அவர் நீதியான கோபம் அடைகிறார்.